இவங்களை எப்போவுமே ஒரு ஒபீடியன்ட் கன்சியூமராக வச்சு அந்த மார்க்கெட்டிங் சீக்ரெட்ஸை இன்னைக்கு நான் டீகோட் பண்ண போகிறேன். 6 வெப்பனில் அவங்க முதல்ல கையை வைக்கிறது இவங்க மூளையில். அமேசானில் ஒரு பொருளை பார்க்கும்போது உடனே வாங்கணும்னு ஒரு வெறி வருது இல்லை? உண்மை என்னன்னா, பாக்ஸை பிரித்தா அந்த 10வது நிமிஷம் அந்த சந்தோஷம் காணாமல் போயிடும். ஆனால் அதுக்காக நீங்கள் போட்ட அந்த இஎம்ஐ அடுத்த 2 வருஷத்துக்கு உங்கள் நிம்மதியான தூக்கத்தை காலி பண்ணும். யோசிச்சு பாருங்க ப்ரோ, பொருள் உங்கள் கையில் இருக்குது, ஆனால் உங்கள் நிம்மதி அவங்க கையில் இருக்குது. உங்கள் ஆசையை தூண்டி உங்களை எப்படி லாக் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்த்தோம். ஆனால் வெப்பன் நம்பர் 2 இதை விட ரொம்ப மோசமானது. செகண்ட் வெப்பன் உங்கள் பயம். டிவியில் ஒரு விளம்பரம் ஓடுது, முடி கொட்டுதா, உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, கலர் கம்மியாக இருக்கா, நல்ல வேலை கிடைக்காது. இதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும், நம்மளை எல்லாரும் ஒதுக்கிடுவாங்களோன்னு ஒரு இன்செக்யூரிட்டி வரும். ஹியர் இஸ் அ ப்ரூட்டல் ட்ரூத் நண்பா, அவங்க உங்களுக்கு பொருளை விற்கல, உங்கள் பயத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. உங்ககிட்ட இல்லாத பிரச்சனையை அவங்களே ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறாங்க. அப்புறம் அவங்க பிராண்டாக உங்களை காப்பாற்று வந்த ரட்சகன்னு உங்களை நம்ப வைக்கிறாங்க. தே செல் இன்சூரன்ஸ் எகென்ஸ்ட் யுவர் இன்செக்யூரிட்டி. ஸ்டாப் பீயிங் அ பப்பட் டு யுவர் ஓன் ஃபியர். வெப்பன் நம்பர் 3 வேர்ட் ஆஃப் மவுத் வார்ஃபேர். உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு புது பைக் வாங்குறாரு, உடனே அவர் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பார். ஆஃபீஸில் உங்கள் கூட வேலை பார்க்குறவர் ஒரு புது ஐஃபோன் வாங்குறாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன அழுத்தம், ப்ரெஷர் உருவாகும். நாமளும் ஏதாச்சும் புதுசாக வாங்கணும்னு தோணும். கரெக்டாக நண்பா, இது எதேச்சியாக நடக்கிற விஷயம் இல்லை. கார்பரேட் கம்பெனிஸோட பெஸ்ட் சேல்ஸ்மேன் யார் தெரியுமா? அவங்க மார்க்கெட்டிங் டீம் கிடையாது, நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் தான். எக்ஸ்பிரிமெண்ட்னு ஒன்று நடந்துச்சு. ஒரு ஏரியாவுக்கு ஒரு புது ஃபேமிலி குடி வராங்க. பெரிய வீடு, சொகுசு கார், காஸ்ட்லியான ப்ராடக்ட். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் அதே காஸ்ட்லியான பிராண்ட்ஸை இஎம்ஐயில் வாங்குறாங்க. ஆனால் இங்கே நடந்த கொடூரமான உண்மை என்ன தெரியுமா? அந்த ஃபேமிலி நிஜமான ஃபேமிலியே கிடையாது. அவங்க எல்லாம் பெய்டு ஆக்டர்ஸ். உங்களை வாங்க வைக்க உங்களுக்கே தெரியாமல் நடந்த ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் அது. நண்பா, நம்ம எல்லாரும் சோஷியல் அனிமல்ஸ். நம்ம கூட்டத்தில் நாம் கம்மியாக தெரிஞ்சால் நம்ம மூளைக்குள்ளே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும். அதை தான் இந்த பிராண்ட்ஸ் தங்களுக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட் உங்களை கடங்காரனாக மாற்றுறாங்க. அடுத்த முறை நீங்கள் ஒரு லக்ஸரி ஐட்டம் வாங்கும்போது உங்ககிட்ட கேளுங்க, இது எனக்கு நிஜமாவே தேவையா, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ண இதை வாங்குறேன் நான். வெப்பன் நம்பர் 4 த ஸ்டேட்டஸ் டாக்ஸ். ஒரு ஆவரேஜ் இந்தியன் அவரோட 6 இயர்ஸ் மொத்த ஹார்ட் ஒர்க்கையும் ஒரே ஒரு நாள் கல்யாணத்துக்காக செலவு பண்ணுறாரு. அந்த ஒரு நாள் கெத்துக்காக அடுத்த 10 வருஷம் இஎம்ஐயில் மாட்டி சாகுறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிராண்டட் வாட்ச் விலை 2 லட்சம், சாதாரண வாட்ச் 2000. ரெண்டுமே அதே நேரத்தை தான் காட்ட போகுது. அந்த 1.98 lakhs எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களே, அது வாட்சுக்கான காசு கிடையாது. இதுக்கு பேர் தான் ஸ்டேட்டஸ் டாக். நமக்கு பிடிக்காத 4 பேரை இம்ப்ரெஸ் பண்ண நம்மக்கிட்ட இல்லாத பணத்தை வச்சு தேவையில்லாத பொருளை வாங்குகிறோம். நம்ம உழைப்பை நாமளே அழிக்கிறோன்னு நவல் ரவிகாந்த் ஒரு முறை சொன்னார், சீக் வெல்த் நாட் ஸ்டேட்டஸ். ஞாபகம் வச்சுக்கோ நண்பா, ஸ்டேட்டஸ்க்கும் வெல்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸ்டேட்டஸ்னால் உங்ககிட்ட பணம் இருக்குன்னு ஊருக்கு காட்டுறது. வெல்த்னா யாருக்குமே தெரியாமல் ஃபுல் ஃப்ரீடமாக வாழ்கிறது. அந்த லோகோ இருக்கிற பொருளுக்கு காசு கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரீடமை நீங்கள் அடகு வைக்காதீங்க. வெப்பன் நம்பர் 5 த இஎம்ஐ மாஃபியா. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நண்பா, இஎம்ஐன்றது அவங்க உங்களுக்கு கொடுக்குற வசதி, கன்வீனியன்ஸ் கிடையாது. அது உங்களை ஒரு அடிமையாக மாற்றுற மாடர்ன் பிரிஷன். இஎம்ஐ இஸ் ஃபினான்ஷியல் ஸ்லேவரி. நீங்கள் ஆசையாக கார் இல்லைன்னா பைக் ஷோரூம் போகிறீங்க, அங்கே இருக்கிறவர் 7 வருஷம் லோன் போட்டால் இஎம்ஐ ரொம்ப கம்மி சார்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அவங்க உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் அதை சொல்லலை, உங்கள் ஆயுசுக்கும் உங்களை அவங்களுக்கு வேலை செய்ய வைக்க சொல்கிறாங்க. இந்த இஎம்ஐ மாஃபியா கிட்டேருந்து தப்பிக்க உங்களுக்கு ஒரே ஒரு ரூல் தான் தேவை, த 23-10 ரூல். ரூல் நம்பர் 1, 20%. அட்லீஸ்ட் 20% உங்களால் டவுன் பேமெண்ட் கொடுக்க முடியலன்னா. ரூல் நம்பர் 2, 3 இயர்ஸ். உங்களோட லோன் டென்யூரை அதிகபட்சம் 3 வருஷத்தில் முடிக்க முடியலன்னா. ரூல் நம்பர் 3, 10%. அந்த இஎம்ஐ அப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ் உங்கள் மாத சம்பளத்தில் 10% தாண்டுதுன்னா. அடுத்து ஒரு 10 லட்ச ரூபா கார் வாங்கணுன்னா உங்களோட மாத சம்பளம் அட்லீஸ்ட் 2.5 lakhs இருக்கணும். இல்லைனா யூ cannot afford it. அதை வாங்காதீங்க. ஒரு 3 years old யூஸ்டு கார் போதும். இந்த கிரெடிட் கார்டுக்காரன் ஃபோன் பண்ணி, சார் மினிமம் டியூ மட்டும் கட்டுங்க போதும்னு சொல்கிறதுல
30லேருந்து 50% இன்ட்ரெஸ்ட் ரேட் மறைஞ்சிருக்கு. இது பக்கா பகல் கொள்ளை. 6 த பிஎன்பிஎல் ட்ராப் மானிட்டைசிங் யுவர் இன்பேஷன். உங்களுக்கு ஒரு 22 வயசு இருக்கும். இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க. அக்கௌண்ட்டில் வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் 5000 ரூபாய்க்கு ஒரு ஷூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உடனே உங்கள் ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும், பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, அப்புறம் 3 மாதத்தில் கட்டிக்கலான்னு. நீங்களும் அந்த ஷூவை வாங்கிடுவீங்க. வா, இந்த சிஸ்டம் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு வரும். இது ஈஸியான சிஸ்டம் கிடையாது நண்பா. உங்களுக்கு வயசு கம்மி, கிரெடிட் கார்டும் கிடையாதுன்னு பேங்க்குக்கு நல்லா தெரியும். அதனால சின்ன வயசில் உங்களை கடனாளியாக மாற்ற அவங்க கண்டுபிடிச்ச புது வெப்பன் தான் இந்த பிஎன்பிஎல் ட்ராப். இன்னைக்கு ஸ்விக்கியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்கு கூட இஎம்ஐ வந்துருச்சு. வாங்கின கடனை கட்ட ஒரு நாள் லேட் ஆனால் கூட பெரிய பெனால்ட்டி போடுவாங்க. சின்ன வயசுலேயே உங்கள் சிபில் ஸ்கோரை மொத்தமாக காலி பண்ணிவிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வீடு கட்ட லோன் எடுக்கும்போது அன்னைக்கு வாங்கின இந்த சின்ன ஷூ கடன் உங்களை தடுக்கும். பசியை கூட தாங்கிக்கலாம் நண்பா, ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட்டோட பாரத்தை தாங்க முடியாது. இப்போது இந்த கார்ப்பரேட் சிஸ்டம் உங்களுக்கு டீகோட் ஆகிடுச்சு. ஆனால் வெறும் வீடியோ பார்த்தா பத்தாது நண்பா. நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். இதுக்கு பேர் 72 ஹவர் ஃப்ரீடம் லாக். நண்பா, ஸ்டெப் நம்பர் 1, உங்கள் ஃபோனை எடுங்க. அமேசான் ஸ்விக்கியில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற கார்டு டீட்டெயில்ஸை இப்போவே டெலிட் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் நம்பர் 2, உங்கள் ஃபோனில் இருக்கிற அத்தனை பிஎன்பிஎல் இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸையும் இப்போவே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் நம்பர் 3, அடுத்த 72 ஹவர்ஸ்க்கு ஆன்லைனில் ₹1 கூட எந்த பொருளையும் நீங்கள் வாங்கக்கூடாது. இந்த 72 ஹவர்ஸ் லாக்கை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அவங்க கீழே கமெண்டில் சிஸ்டம் டீகோடர்னு இப்போவே டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணுற இந்த நிமிஷம் நீங்கள் சிஸ்டத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் 2 த சேலரி ட்ராப் அண்ட் ரிவர்ஸ் பட்ஜெட்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கார்ப்பரேட் சிஸ்டம் நம்மளை தேட ஆரம்பிச்சிச்சு. This is Ganesh Kumar. Cut to the GK. சாதிப்போம் நண்பா.